நாடு ஃபுல்லாவே நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக தெருநாய்களை ஒரு பிரச்சனையாக நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா தெருநாய் கடிகள் சம்பவம் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கான். முக்கியமாக ரேபிஸ் நோய் பாதிப்புகளுமே இப்போ அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால சில இடங்களில் சில பேர் இறந்தும் போயிருக்காங்க. குறிப்பாக டெல்லியில் நடந்த ஒரு சம்பவத்தால் சுப்ரீம் கோர்ட் தானா முன் இந்த கேஸை எடுத்தது மட்டும் இல்லாமல் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. அதாவது டெல்லியில் இருக்கக்கூடிய எல்லா தெருநாய்க்களையுமே பிடிச்சு அவங்கள காப்பகத்தில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த உத்தரவுக்கு நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. இருந்தாலுமே விலங்கு நல ஆர்வலர்கள் மத்தியில இதுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு கிளம்பி இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா டெல்லியில இந்த உத்தரவை எதிர்த்து நிறைய பேர் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகையா இருந்த நடிகை சதா இப்போ ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு ஒரு வீடியோ சோஷியல் மீடியால போட்டிருக்காங்க. அந்த வீடியோ இப்போ ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி அந்த வீடியோல ரொம்ப எமோஷனலா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 6 வயசு குழந்தை இறக்கறதுக்கு காரணம் ரேபிஸ் நோய் அல்ல அப்படின்னு சொல்லி நிரூபணம் ஆனதுக்கு அப்புறமும் கூட நீதிமன்றம் இந்த மாதிரி ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. எப்படி அரசால 3 லட்சம் நாய்களை காப்பகத்துல அடைக்கலம் தர முடியும்? நிச்சயமா அவங்கள கொல்லதான் போறாங்க. நாய்களுக்கு போதிய கருத்தடை ஊசி போடாதது மாநில அரசு மற்றும் நகராட்சியோட தோல்வி. அதுக்காக நாய்களை தண்டிக்கிறது சரியா? வீட்டில் நாய் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அழகான நாயை வாங்குறவங்க ஒரு தெருநாய் வாழ்வதற்கான உரிமை பறிக்கப்படுது. கடைசியில் அதை பராமரிக்காம அவங்க தான் தெருவுலையும் விடுறாங்க. இவங்களெல்லாம் போய் விலங்குகள் நல பிரியர்கள் அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. நீதிமன்றத்தோட உத்தரவை தடுக்க முடியாது. என்ன செய்யறதுனே தெரியல. என்னோட இதயமே நொறுங்கிடுச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருக்காங்க. முக்கியமாக நாய்களை காக்க தவறின இந்த நாடு வெட்கப்பட வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆதங்கமாகவும் பேசியிருக்காங்க. இந்த விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ தெருநாய்க்கள் எல்லா இடங்களிலுமே அதிகமான காரணத்தினால அவங்கள காப்பகத்தில் சேர்த்தா பரவாயில்ல, ஆனால் தெருநாயோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வாயில்லா ஜீவனை இப்போ கொண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியுமே நிறைய பேர் குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போ டெல்லியில் இருக்க எல்லா நாய்களுமே காப்பகத்தில் சேர்க்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்க. கண்டிப்பாக அதில் பாதி நாயை கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லி விலங்குகள் நல பிரியர்கள் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாலும் நடிகை சதா இந்த அளவுக்கு எமோஷ்னலாக ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டே போட்ட வீடியோ ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதை தொடர்ந்து இன்னும் நிறைய பேர் நாய்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிடுங்க.